ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 18 அத்தியாயமும் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடியது அர்ஜுன விஷாத யோகம். முன்னாடியே பார்த்தோம், திருதராஷ்டிரன் அவன்தான் அரசன். அவனுடைய புத்திரர்கள் துரியோதனன் முதலியவர்கள். திருதராஷ்டிரனுடைய தம்பியாக இருந்தவன் பாண்டு, அவனுடைய புத்திரர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இப்படின்னு 5 பேர். இவர்கள் இருவருக்கும் 2 கட்சிக்கும் ஒரு போர் நடக்க போகிறது. போர்னா சாதாரண போர் இல்லை. இப்போ இந்த 2 நாடுகளுக்கு நடுப்புற நடக்கிறதே, ரஷ்யா, உக்ரைன், அதுபோல் இவர்களுக்கும் ஒரு போர் நடக்கிறது. நாட்டின் மீது ஒரு போர் நடக்கிறது. படை வீரர்கள் எல்லோரும் 2 புறமும் அணிவகுத்து நிற்கிறார்கள். போர் தொடங்க இருக்கிறது. அந்த நேரத்திலே திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்கிறான். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. அதனால் அவன் போர்க்களத்திற்கு செல்லவில்லை. இந்த பகவத்கீதையே ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் இல்லையா, அதை நேரடியாக கிருஷ்ணரிடமிருந்து கேட்டவன் அர்ஜுனன். அர்ஜுனனின் தேரிலே கொடியிலே வீற்றிருந்தவர் ஹனுமான், அவரும் அவர் கேட்கிறார். அப்புறம் இந்த பகவத்கீதையை தூரத்திலிருந்து தன்னுடைய தவ வலிமையால் வியாசர் கேட்கிறார். தன்னுடைய தவ வலிமையால் திருதராஷ்டிரனுக்கு போரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்வதாக வியாசர் சொன்னபோது திருதராஷ்டிரன் வேண்டான்னு சொல்லிடுறான். எனக்கு நேரடியாக எனக்கு இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய வலிமையை கொடுக்க வேண்டாம், எனக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த சஞ்சயனுக்கு கொடுத்து விடுங்கள். அவன் என்னுடைய தேரோட்டி, அவன் எப்போதுமே என்னிடம் இருப்பான், எனக்கு வேண்டியவற்றை அவன் எப்போதும் எடுத்து சொல்லுவான். அதனால் அவனுக்கு அந்த சக்தி இருந்தால் அவன் எனக்கு சொல்லுவான் அப்படின்னு. அப்போ அந்த மகாபாரதத்திலே நடந்த இந்த பகவத்கீதை என்னும் ஒரு உபதேசத்தை நேரடியாக கேட்டதில் சஞ்சயனும் ஒருவன். எத்தனையோ யோகிகள் இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். அர்ஜுனனை ஒரு காரணமாக வைத்து உலக மக்கள் அனைவருக்கும் உபதேசம் செய்யப்பட்டது இந்த பகவத்கீதை. அர்ஜுனம் நிமித்தி கிருத்திய உவாச்ச, அப்படி பகவான் உக்தவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் சங்கரர் எழுதுறார். முதல் அத்தியாயமாக இருந்ததில் முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரன் கேட்குற கேள்வி தான்.
இதுபோல் சண்டையில் வந்து இரண்டு சைன்யங்களும் சேனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றனவே. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகாஹ பாண்டவாಶ್ಚைவ கிபகுர்வத சஞ்சய. ஏதோ யாரோ ஒரு கதை கேட்பவன் கேட்பது போன்ற கேள்வி இல்லை. தன்னுடைய சொந்த புத்திரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்துல சண்டைக்கு நிற்கிறார்கள். அதனால அவருக்கு என்ன ஒரு பதட்டம் இருக்கும். இந்த காலத்தில் இருப்பது போன்று தன்னுடைய படை வீரர்களையோ இராணுவத்தையோ அனுப்பிவிட்டு, இராணுவத்திற்கெல்லாம் தளபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு யாருக்கும் அறியாமல் ஏதோ ஒரு அறையிலே இருந்து கொண்டிருப்பார்னு சொல்லக்கூடாது. அங்கே அந்த சண்டையிலே போரிலே முனைந்து போர் முனையிலே நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அரசர்கள். இப்போ அரசருடைய தந்தையான இந்த திருத்தராஷ்டிரனுக்கு எவ்வளவு மனசுல வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த இடத்துல அவன் கேட்கிறான் சஞ்சயனை பார்த்து, சமவேதாக யுயுத்சவஹா அப்படின்னு. யுயுத்சவகான சண்டைக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். ஏன் அவன் கேட்கிறான் அப்படின்னா, அவனுடைய கண் அவனுக்கு தெரியாது, வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பதற்கு அவனுக்கு கண் இல்லை. அதனால் பாஹ்ய சக்ஷு அபாவாத்து பாஹ்யம் அர்த்தம் பிரத்யக்ஷயித்தும் அனீஷஹாசன்னு அப்படின்னு எழுதுறார். வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பதற்கு அவனால் முடியாது, ஏதே அவனுக்கு கண் இல்லை. அதனால் தனக்கு அருகிலே இருக்கக்கூடிய, தனக்கு எப்போதுமே நல்லதையும் உண்மையையும் சொல்லக்கூடியவனான இந்த சஞ்சயனை பார்த்து கேட்கிறார். மாமக்காஹா பாண்டவாಶ್ಚைவ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுறாரு. என்னுடையவர்கள், என்னுடைய புத்திரர்கள் துரியோதனன் முதலியவர்கள் வந்து நிற்கிறார்கள் சண்டையில். என்னை சேர்ந்தவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் சண்டையில்? பாண்டவாಶ್ಚையன் இவர்களை விட வேறானவர்களாக, அவர் தம்பியோட பையன் தானே, தம்பியோட பையனை வந்து தன்னுடைய பையன், தனக்கு வேண்டியவன் நினைத்து கொள்ளலை, வேற யாரோ நினைச்சுட்டார். அப்படி சொல்றார் பாருங்க. பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய, ஏ சஞ்சயனே, என்னை சேர்ந்தவர்களும் என்னுடைய புத்திரர்களும் யுதிஷ்டிரன் முதலிய பாண்டு புத்திரர்களும் மற்றவர்களும் தர்மக்ஷேத்திரமான இந்த குருக்ஷேத்திரத்தில் சண்டையிற்கு போர் புரிவதற்கு விரும்பியவர்களாக இருந்து கொண்டு என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டார். அவருக்கு வந்து மனசுல வந்து 2-3 எண்ணம் இருந்தது. தன்னுடைய துரியோதனனுடைய படையை காத்து அதற்கு சேனாதிபதியாக இருந்தவர் பீஷ்மர். பீஷ்மர் தான் பிதாமகரன் பெயர், எல்லாருக்கும் தாத்தா அவர். அவ்வளவு மிகுந்த பலசாலி. அப்படிப்பட்ட அந்த பலசாலியான அந்த பீஷ்மரை பார்த்து, பீஷ்மர் வந்து எதிரிலே நிற்கிறார் சண்டையிலே அப்படின்னு பார்த்து தர்மன் முதலியவர்கள் பயந்து விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல. பயந்து போய் சண்டையே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிதான் என்றான் இவன். தனக்கு வந்து இப்போ சண்டை வரணும்னு அவசியம் இல்லைன்னு யோசிக்கிறான். என்ன தெரியும் அவனுக்கு, அவனுடைய புத்திரர்கள் தர்மத்தின் பட்சத்தில் இல்லை, இது தர்ம யுத்தமாக நடைபெறுகிறது, அதனால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. அதனால தான் வியாசரட்டமையே அவர் சொல்லியிருக்கார், எனக்கு கண்ணு வேண்டாம் அப்படின்னு. இரண்டாவதாக இன்னொரு காரணமும் அவருக்கு மனசுல தோன்றது. 2 விதமான படைகளும் நிற்கின்றன, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளப் போகிறார்கள். அப்படி அடித்து கொண்டால் எந்த படையாக இருந்தாலும் எல்லா படையிலும் நாசம் ஏற்படும், சில பேர் அழிவார்கள். தர்ம யுத்தம் நடைபெறும், அதர்ம யுத்தமும் நடைபெறும்.
அதனால் பாபம் உண்டாகும், அதர்மம் வளரும். அதர்மம் வளரும் என்ற பயத்தினால் இருவரும் சண்டை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி விடுகிறார்களா அப்படின்னு திருத்தராஷ்டிரனுக்கு மனசில் எண்ணம். ஏன் அப்படின்னா எல்லா விதத்திலையும் தன்னுடைய மகனிடம் ஒரு பற்று. இரண்டு காரணங்களையும் ஆனந்தகிரி சொல்கிறார் இங்கே. இந்த பகவத்கீதைக்கு ஆச்சாரியர் சங்கரர் உரையை எழுதியிருக்கார். அந்த சங்கரரோட உரையை அடிப்படையாக வைத்துதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் 2ஆம் அத்தியாயத்தின் 11வது ஸ்லோகத்தில் இருந்து தான் ஆச்சாரியர் எழுதியிருக்கார். முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது ஒரு கதையோட தொடர்புக்காக இங்கே இருக்குது. உண்மையிலேயே இதில் மகாபாரதத்தில் பகவத்கீதையில் இது சொல்ல வேண்டிய தாத்பரியங்கள் எதுவும் இந்த முதல் அத்தியாயத்தில் கிடையாது. அர்ஜுனன் ஒரு குழப்பத்தில் இருக்காங்கிறது தான் கதை. அந்த குழப்பத்தில் இருப்பதை ஒரு அத்தியாயமாக வைத்திருக்கிறார்கள். அதனால அதற்கு ஆச்சாரியர் சங்கரர் எழுதலை. அதனால் அங்கங்கே ஆனந்தகிரி ஆச்சாரியர் என்ன எழுதியிருக்காருங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஆனந்தகிரி ஆச்சாரியர் சொல்கிறார், இந்த 2 காரணங்களை சொல்கிறார் திருத்தராஷ்டிரன் கேட்டதுக்கு. முதல் இதுவாக சொல்கிறார், பாண்டவர்களுக்கு இந்த படையை பார்த்தவுடன், பீஷ்மர் இருப்பதை பார்த்தவுடன் பயந்து கொண்டு சண்டை வேண்டாம் என்று ஓடிவிட்டார்களா, அல்லது 2 சேனைகளுக்கும் சண்டை ஏற்பட்டால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அதர்மம் ஏற்பட போகிறது, ஹிம்சை ஏற்பட போகிறது, அதனால் பயந்து யுத்தம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்களா? இவனோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் அப்படி வெளில வருது. ஏன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, தன்னுடைய புத்திரனான துரியோதனன் இந்த நாட்டிற்கு ராஜாவாக வேண்டும், அதுதான். அப்படி கேட்ட உடனே அதுக்கு சஞ்சயர் சொல்றார் பதில். ராஜா கேட்டதற்கு சஞ்சயன் பதில் சொல்றார். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் யூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். அப்படின்னு திருஷ்ட்வா து பாண்டவானீகம், இதில் இந்த ராஜா அப்படின்னு சொல்ற இடத்து துரியோதனனை பற்றி சொல்றார். துரியோதன ராஜா 2 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய சைன்யங்களை பார்த்துவிட்டு நேராக ஆச்சாரியர் துரோணரிடம் இப்படியாக பேசுகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல போறாருங்கிறத பின்னாடி சொல்றார். ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதில் இந்த ஸ்லோகங்களிலே அர்த்தம் பொதிந்திருக்கிறது. அவர் சொல்ற திருஷ்டுவா து பாண்டவானீக்கம், அப்படி தூ அப்படின்னு சொன்னாக்க அதற்கு மாறாக அப்படின்னு அர்த்தம். இவன் ஒரு நல்ல மனிதன், ஆனால் அப்பப்போ கொஞ்சம் போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். அந்த ஆனால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆனால் தான் இந்த இடத்துல சமஸ்கிருதத்தில் தூ அப்படிங்கிற வார்த்தையில் வரும். அப்போ தூ அப்படிங்கிறது அந்த எதிர்மறையாக குறிச்சிடும். எப்போதுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடும். அது திருத்தராஷ்டிரனுடைய மனசில் யுதிஷ்டிரனுக்கு பயம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் எண்ணம். பயத்தினால் அவன் இந்த சண்டை வேண்டாம்னு போயிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு சஞ்சயர் சொல்றார், இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த தூங்குற ஒரு எழுத்துனால. பாண்டவர்களுக்கு துளி கூட பயமே இல்லை, ஆனால் துரியோதனனுக்குத்தான் பயம் இருந்தது அப்படிங்கிறத அந்த தூ அப்படிங்கிற சப்தத்தில் சொல்லிட்டார். திருஷ்டுவா து பாண்டவானீகம் யூடம் துரியோதனஹா ததா. அப்படி இந்த சைன்யம் இருக்கிறதே, அந்த சைன்யத்தை யுதிஷ்டிரர் முதலியவர்கள்லாம் இருந்து கொண்டு அதை படையை அணிவகுத்திருக்க செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த படையை நேரடியாக கண்டு திருஷ்டுவா அப்படின்னா பார்த்துவிட்டு சொல்றார். யார் சொல்றார்? துரியோதனன் சொல்றார். துரியோதனன் அதெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய ஆச்சாரியரான துரோணரிடம் போய் ஆச்சாரியம் உபசங்கம்ய வச்சனம் அப்ரவீத். ஆச்சாரியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, துரோணர் தான் இவர்கள் 2 கட்சிக்கும் ஆச்சாரியர். அவர்
துரியோதனன் முதலியவர்களுக்கும் அவர்தான் ஆச்சாரியர். திருத்தராஷ்டிரன் யுதிஷ்டிரனுக்கும் அவர்தான் ஆச்சாரியர். அப்போ தன்னுடைய சீடர்கள் 2 புறமாக பிரிந்து நின்று கொண்டு இருவரும் சண்டைக்கு நிற்கிறார்கள். துரோணர் இந்த சண்டையிலே துரியோதனனுடைய கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ தன்னுடைய குருவாகவும் தன்னை காப்பாற்றி தன்னை வளர்த்து ஆளாக்கியவருமான அந்த ஆச்சாரியரிடம் சென்று துரியோதனன் போய் சொல்ல போகிறான். என்ன சொல்றான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்திலேன்னு சொல்றார். பஷ்யைதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். ஓ ஆச்சாரியரே, இதோ பாருங்கள், இந்த சேனை 2 பக்கமும் நின்று கொண்டிருக்கிறது. மகதீம் சமும், சமும் அப்படின்னாக்க சேனை அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய சேனை 2 பக்கமும் நின்று கொண்டிருக்கிறது. துரியோதனனுக்கு 11 பங்கு சேனை இருந்தது. பாண்டவர்கள் பக்கத்தில் 7 பங்கு தான் இருந்தது. அதனால பாண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய படையின் அளவு மிகவும் குறைவு. துரியோதனனுடைய அருகிலே இருந்த படையின் அளவு அதிகம். ஆச்சாரியரிடம் இவ்வளவு பெரிய சேனை 2 புறமும் நின்று கொண்டிருக்கிறது. பாண்டு புத்திரர்களுடைய இந்த சேனையை பாருங்கள். இந்த சேனையை அணிவகுத்து நின்று கொண்டிருப்பவன் துருபத புத்திரன் திருஷ்டத்யும்னன் அப்படிங்கிறார். துருபதனுடைய புத்திரன் திருஷ்டத்யும்னன் பேரு. துருபதனுக்கும் துரோணருக்கும் ஒரு காலத்தில் ஒரு நட்பு இருந்தது. 2 பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். துருபதன் ஒரு அரசன், துரோணர் அந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய ஒருவர். இருவரும் ஒரே குருவிடம் படித்தவர்கள். பிற்காலத்திலே அந்த துருபதன் அரசனாகிவிட்டான். துரோணர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டார். அவ்வளோதான், குருகுலத்திலிருந்து. ஏதோ ஒரு காரணமாக துரோணர் துருபதனிடம் சென்று பிற்காலத்தில் எதையோ கேட்பதற்காக போவார். தன்னுடைய பழைய நட்பை மனசில் வச்சுக்கொண்டு அவர் ராஜா அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு ஒரு மனதிலே வைத்துக்கொண்டு நேரடியாக அவர்கிட்ட போய் கேட்பார். உடனே அதற்கு அந்த துருபதனுக்கு கோபம் வந்துடும். நம்ம ஒரு காலத்திலே இருவரும் ஒன்றாக இருந்தோம், படித்தோம், அதெல்லாம் ஒன்று தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இப்போது ராஜா, அரசன், நீயோ இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குடிமகன். நம்ம இருவருக்கும் ஒரு நட்பு இருக்க முடியாது. நட்பு அப்படின்னாக்க சமமாக இருப்பவர்களுக்கு மத்தியிலே தான் இருக்க முடியுமே தவிர ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல நட்பு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா துரோணரை விரட்டி அடித்து விடுவார். துரோணருக்கு ஒரு பெரிய அவமானமாயிடும். அதுக்கப்புறமா துரோணர் அர்ஜுனனுக்கு பலவிதமான வில் சாஸ்திரங்களை எல்லாம் அவனுக்கு உபதேசம் செய்து வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனை பெரிய ஒரு போராளி ஆக்கி கடைசியிலே அர்ஜுனன் கேட்பான், உங்களுக்கு நான் என்ன குரு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், அந்த ராஜாவை நீ இப்போ போய் சண்டை போட்டு அவனை கைது ஓட்டி கொண்டு வா அப்படின்பார். அர்ஜுனனும் நேராக போய் அந்த ராஜாவை விட்டு சண்டை போட்டு அந்த ராஜாவை கைது பண்ணி கொண்டு வந்துடுவான். முடிஞ்சு போச்சு. அந்த பெரிய ராஜ்யமே இப்போ துரோணருக்கு வந்துடும். துரோணர் அந்த ராஜ்யத்தை 2ஆக பிரித்து அந்த அரசனுக்கு பாதியை கொடுத்து விட்டு, இதோ உனக்கு ஒரு பாதியை கொடுக்கிறேன், என்னிடம் ஒரு பாதி இருக்கிறது, இப்பொழுது நாம் இருவரும் சமம், இப்பொழுதாவது என்னுடைய நட்பை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவார். அது துருபதனுக்கு ஒரு மிகவும் இன்னும் ஏதோ அவமானப்படுத்தியது போல ஆகிவிடும். அவன் நினைப்பான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான் பிற்காலத்திலே, அந்த மகன்
உன்னை கொல்வதற்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தவன் தான் இந்த துருபத புத்திரன். அந்த துருபத புத்திரன் தான் இப்போ பாண்டவர்களுடைய படையை அணிவகுத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அதை காட்டுகிறார் இந்த இடத்துல துரியோதனன் துரோணர்கிட்ட. இதை பாருங்கள், துருபத புத்திரன் வந்திருக்கான். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறார் அப்படி துரியோதனன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது இதில். துரோணர், பீஷ்மர், இது போல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் தர்மத்தை பிடித்து கொண்டு வாழ முயற்சித்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த பாண்டவர்களிடம்தான் தர்மம் இருக்கிறது, துரியோதனிடம் இல்லை அப்படின்னு. அது துரியோதனனுக்கும் தெரியறது நன்னா. அதனால் சண்டையிலே அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு நன்றாக சண்டை போடாமல் யுதிஷ்டிரனுக்கு ஒரு மறைமுகமாக உதவி செய்து விடுவார்களோ அப்படின்னு ஒரு பயம். வெறும் யுதிஷ்டிரன் இருக்கான் எதிரிலே சண்டை போடுன்னு அவர்கள் போட மாட்டார்கள். அதனால இவன் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ஒரு எதிரியாக இருந்தானே இந்த துருபத புத்திரன் உங்களை அழிப்பதற்காகவே வந்து நிற்கிறாமோ அப்படின்னு. பஷ்ய ஏதாம் பாண்டுபுத்திரானாம், ஏதாம் அப்படின்னு சொன்ன உடனேயே தெரியறது இந்த ஒரு பெரிய ஒரு படை வந்து நிற்கிறது. நீங்கள் 2 படைகளை சேர்ந்தவர்களுக்கும் ஆச்சாரியர்களாக இருந்திருக்கிறீர்கள். ஆச்சாரியர் என்ற ஒரு பெரிய ஸ்தானத்திற்கு கூட ஒரு மதிப்பு கொடுக்காமல், சிறிதும் மனதிலே ஒரு பயமோ அச்சமோ இல்லாமல் உங்களுக்கு எதிரிலேயே வந்து இவ்வளவு பெரிய படை நிற்கிறது. யுதிஷ்டிரன் முதலிய உங்களுடைய சீடர்கள் அந்த படையில் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் இல்லை, துருபத புத்திரன் இந்த படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படிப்பட்ட ஒரு படையை இதோ பாருங்கள் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான் துரோணரிடம். துரோணரை வந்து ஒரு அவரை தூண்டி விடுகிறான் அந்த இடத்துல. எதிரே இருக்கக்கூடிய படை மீது இவருக்கு ஒரு கோபம் வர வேண்டும், தன்னுடைய சீடர்கள் அப்படிங்கிற ஒரு வாத்சல்ய புத்தி வந்துடக்கூடாது, கோபம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவர்களை தூண்டி விடுகிறான். அந்த சீடன் துருபத புத்திரனான திருஷ்டத்யும்னன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க, தீமதா துருபத புத்திரேன அப்படின்னு சொல்லி, தீமான், அவன் பெரிய தீமான், புத்தி பூர்வமாக சண்டை போடக்கூடியவன், அஸ்திர வித்யைகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். அஸ்திரம் அப்படிங்கிறது ஆயுதங்களில் 2 வகை உண்டு, சஸ்திரம் அஸ்திரம் அப்படின்னு. அஸ்திரம் அப்படின்னாக்க கையை விட்டு எது போகிறதோ அது அஸ்திரம். இப்போ வில் இருக்கிறது, வில்லிலே ஒரு பானத்தை வைத்து விடுகிறார்கள், பானம் தன்னுடைய கையை விட்டு போய் விடுகிறது, அது பேர் அஸ்திரம்னு பெயர். கையிலே ஒரு வாள் எடுத்துக்கொண்டு சண்டை போடுகிறார்கள் வச்சுப்போம், வாளை தூக்கி போட்டுற மாட்டாங்க, வாளை கையில் வைத்து கொண்டே சண்டை போடுவார்கள், அதுக்கு ஒரு சஸ்திரம்னு பெயர். இப்படிப்பட்ட 2 விதமான ஆயுதங்களையும் உபயோகிப்பதில் அவன் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். அப்படிப்பட்ட மிகுந்த தேர்ச்சி பெற்ற இந்த துருபத புத்திரனும் இங்கு இருந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் இந்த சேனையை வழிநடத்துகிறான் அப்படின்னு சொல்லி அவரை தூண்டி விடுறாருங்க. அதை சொல்லிவிட்டு வேறு யாரெல்லாம் இந்த படையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறான் துரியோதனன். அத்ர சூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுதானோ விராட்டஷ்ச திருபதஷ்ச மகாரதः திருஷ்டகேதுஷ்சேகிதானः காஷிராஜஷ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஷ்ச சைப்யஷ்ச நரபுங்கவः யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜாஷ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ்ச சர்வ ஏவ மகாரதாः. இந்த ஒரு 3 ஸ்லோகத்தையும் ஒன்றா எடுத்துக்கணும்.
ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அத்திர சூராக மிகவும் பலம் புரிந்திய பலர் இருக்கிறார்கள். மகேஷ்வாசாக, இஸ்வாசகா அப்படின்னாக்க வில்லிலே தேர்ச்சி பெற்ற மிகவும் சிறந்தவர்களாக பலர் இருக்கிறார்கள். பீம அர்ஜுன சமாகா யுதி, இந்த யுத்தத்திலே பலர் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் அப்படின்னா பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான பலம் பொருந்தியவர்கள். அவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா யுயுதானன் ஒருவன், விராட்டன் ஒருவன், துருபதனே இருக்கிறார். இவர்களெல்லாம் மகாரதர்கள் அப்படின்னாக்க தேரிலே ஏறி சண்டை போடக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள். தேரிலே ஏறி சண்டை போடணுன்னாக்க தன்னையும் காத்து கொண்டு தேரையும் காத்து கொண்டு தேரை ஓட்டுபவன், அதன் பிறகு அந்த குதிரைகள், இவை எல்லாவற்றையும் காத்து கொண்டு போர் புரிவதில் சாமர்த்தியம் படைத்தவன். இப்படிப்பட்ட பலர் இருந்திருக்கிறார்கள். திருஷ்டகேதன் ஒருவன் இருந்திருக்கிறான், சேக்கிதானன் ஒருவன் இருக்கான், காசி தேசத்தின் அரசன் ஒருவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன், காசி ராஜஸ்ச வீரியவான், புருஜித் குந்தி போஜன், புருஜித்னு ஒருவன், குந்தி போஜன் ஒருவன், ஷைபியன் ஒருவன், யுதாமன்யுகு அப்படின்னு ஒருவன், விக்ராந்தன், உத்தமௌஜாகா வீரியவான், மிகவும் பலம் பொருந்திய உத்தமௌஜன் அப்படின்னு ஒருவன் இருந்திருக்கான். சௌபத்ரன், சுபத்ரையோட புத்திரனான அபிமன்யுக்கு பேர் சௌபத்ரன்னு பேர், அபிமன்யு இருந்திருக்கான். திரௌபதேயாஷ்ட, திரௌபதியின் புத்திரர்கள் பலர், அவர்கள் அனைவரும் இருந்திருக்கிறார்கள். இப்படி சர்வே ஏவ மகாரதாக, இவர்கள் எல்லோரும் மிகுந்த பலம் பொருந்தியவர்கள். இவர்கள் அனைவருமே இருந்திருக்கிறார்கள் அந்த படையிலே. இதையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். இதை சொல்லி முடிச்சுட்டு துரியோதனன் சொல்லிட்டு வரான், இதெல்லாம் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. இதன் நேரம் நான் எதிரடியில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை சொல்லி முடித்தேன். இப்பொழுது நம்முடைய அணியிலே, நம்முடைய படையிலே யார் இருக்கிறார்கள் அதை போய் சொல்லப் போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ துரோணரிடம் அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சந்யார்த்தம் தான் பிரவீமிதே. நம்முடைய படையிலே யாரெல்லாம் விசிஷ்டாக, மிகவும் பெயர் போனவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தான் நிபோத, அவர்களை நான் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நாயக்காக மம சைன்யசை, அவருக்கே தெரியும், ஆனாலும் இவர் துரியோதனன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறான், யாரெல்லாம் இருக்கிறார்கள், எங்கெங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத. மம சைன்யசிய நாயக்காக, என்னுடைய சைன்யத்தின் நாயக்கர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சொல்கிறேன். தலைவர்கள், படைத்தலைவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமிதே, இவற்றை எல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னா பவான் அப்படிங்கிற நீங்களே இருக்கிறீர்கள், பெரிய தளபதியாக இருக்கிறீர்கள். பீஷ்மஹா, பீஷ்மர் இருக்கிறார். கர்ணஷ்ட, கர்ணன் இருக்கான். கிருபஷ்ட சமிதிஞ்சயா, எப்போதும் யுத்தத்தில் வெற்றி பெறக்கூடியவரான கிருபர் இருக்கிறார், கிருபாச்சாரியர். அஸ்வத்தாமா இருக்கிறான். விகர்ணன் இருக்கிறான். சோமதத்தன் அப்படிங்கிறவருடைய பையன் இருக்கிறான், சௌமதத்தின்னு ஒரு பெயர், அவன் இருக்கிறான். பவான் பீஷ்மஷ்ச கர்ணஷ்ச கிருபஷ்ச சமிதிஞ்சயா அஸ்வத்தாமா விகர்ணஷ்ச சௌமதத்திஸ்ததைவச அந்நேச்ச பகவஹா சூராக, இவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ சூரர்கள் இருக்கிறார்கள். அந்நேச்ச பகவஹா சூராக, பல சூரர்கள் இருக்கிறார்கள் இவர்களை தவிரவோ. எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க மதர்த்தே தியக்த ஜீவிதாக, இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எனக்காக உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, தமிழில் சொல்கிறோம் அப்படிதான், உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு. சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது உயிரை விட்டு விட்டார்கள்னே சொல்லணும். அதை எனக்காக உயிர் துறந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா தான் அழிவதோடு இல்லாமல் அவர்களும் அழியப் போகிறார்கள்ங்கிற ஒரு அந்த இடத்துலேயே ஒரு பொருள் அங்கே துணிக்கிறது. மதர்த்தே தியக்த ஜீவிதாக, என்னை அவர்கள் மிகவும் நேசிக்கிறார்கள்.
தங்களை தாங்கள் நேசிப்பதை விட அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், எனக்காக அவர்கள் உயிர் துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். நானா சஸ்திர பிரகரணாக, பலவிதமான ஆயுதங்களை கையில் ஏந்திருப்பவர்கள். சர்வே யுத்த விஷாரதாக, யுத்தத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் அனைவரும் இங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள். நம்முடைய அணிக்காக, நம்முடைய படையில் இருந்து கொண்டு சண்டை செய்யக்கூடியவர்கள், போர் புரியக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு இதை சொல்லி முடிக்கிறார். சொல்லிட்டு இன்னும் அடுத்த ஒரு ஸ்லோகம் சொல்றார். அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் திதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் அப்படின்னு சொல்றார். இப்போ போன ஒரு ஸ்லோகத்திலே பஷ்யைத்தாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகத்திம் சமும்னு சொன்ன போது வியூடாம் துருபத புத்திரேன அப்படின்னு துரோணரை கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தூண்டுவது போல், ஒரு குத்தி காட்டுவது போல் அவருக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் துரியோதனன். துருபத புத்திரன் இருந்து கொண்டு உங்களிடம் சண்டைக்கு வந்திருக்கான், சண்டைக்கு போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இந்த இடத்துல பீஷ்மரை ஒரு தூண்டுவதற்காக, பீஷ்மரை ஒரு குத்தி காட்டுவதற்காக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். இந்த இடத்துல அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் திதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் அப்படின்னு. பீஷ்மரால் காக்கப்படும் நமது படை எதிரி படையை அழிப்பதற்கு சக்தியற்றதாக இருக்கிறது. பீமனால் காக்கப்படும் எதிரி படை நம்முடைய படையை அழிப்பதற்கு சக்தி உடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த இடத்துல. ஏன்னா பீஷ்மர் வந்து அவரும் தர்மனிஷ்டர். தர்மத்தை மனதிலே வைத்து கொண்டு அதர்ம யுத்தம் செய்ய மாட்டேன் என்று இருந்துவிட்டால் நமது படை வீரர்கள் தோற்று போவார்கள்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பீஷ்மரை எப்படியாவது யுத்தத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சு யுதிஷ்டிரன் கூட சண்டை போட வைக்கணும், அவருடைய கோபத்தை தூண்டி விடணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்கிறான். என்ன நடக்க போகிறதுங்கிறத வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.